ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள். அப்பொழுது ஜீசஸ் அவகிட்ட போய், அம்மா நான் தாகமாய் இருக்கிறேன், எனக்கு தண்ணீர் ஊற்றுவாயாக அப்படின்றார். எங்க கையில நீங்களாம் தண்ணி வாங்கி சாப்பிட மாட்டீங்களே, இப்பொழுது இருக்கிறவன் உன் புருஷன் அல்ல, இருந்தாலும் அவனை அழைத்துவாங்க. இதே அற்புதம் சாமி பண்ணிருக்காரு. பகவத்கீதை பற்றி பேசும்போது, நான் தான் கிருஷ்ணன், அதனால நான் சொல்றதுதான் சத்தியம். ஒரு தடவை பாபா கேக்குறாங்க, நீ கடவுளா? நான் கடவுள், நீயும் கடவுள். அதெல்லாம் பைபிள்ல இருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த படகு பேர் தான் தாரகம். அந்த தாரகம் உலகத்திலே ரெண்டு தான், ஒண்ணு ஓம், இன்னொன்னு 30-40 குரங்கு ஒரே சண்டை போட்டு ஃபேமிலி வார். அப்புறம் குரங்குல மனசார நினைச்சு, உங்களுக்கு நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், உங்க நடுவில் தான் போறேன். 5000 பேருக்கு 2 அப்போ அதை அப்படியே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாராம். அது கொடுத்துட்டு 12 கூட எடுத்தாங்களாம் மீதி. சாமியோடைய ஸ்தூல சரீரத்தை விட சூட்சும சரீரம் நிறைய நமக்கு செய்யணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு சாமி போனாருன்னு அதையும் கேட்பாங்க நிறைய பேர். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும். கண்ணதாசன் எழுதலாம். சுவாமி என்ன சொன்னாரு? 3 விதமான அவதாரம் அப்படின்னு சொன்னாரு. விவசாயி வைட்டமின் மாத்திரை மட்டும் கொடுப்பாரு, சத்துணவு கொடுப்பாரு. இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆவியில் எளிமை உள்ள கிறிஸ்தவர்கள் பாக்கியவான்கள் சொல்லல. உலகத்தின் பாவத்துக்கு பாவமே இல்லாத ஒண்ணு தன்னை பலியாய் கொடுக்கும் போது, உதவிக்கு மன்னனும் தூசு வருகை வரும். அப்புறம் அவரோட முதிர்ந்த ஆத்மாக்கள் எடுத்துக்கொள்ளப்படும். இயேசுவின் 2ஆம் வருகையின் போது என்னென்ன மாற்றம் நிகழ்வதாக பைபிளில் குறிப்பிட்டிருக்கிறது, அதை ஸ்ரீ பிரேமசாயி எவ்வாறு நிகழ்த்துவார் என நீங்கள் பார்க்கிறீர்கள். ஜீசஸ் தன்னை ஆத்மாவோட ஒன்றுமைப்படுத்தினதால, நான் எப்போ ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருக்கிறேன் அப்படின்னு. ஆபிரகாம்ன்றது முன்னாடி வந்தவர். ஜீசஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர். ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன் என்றார். ஏனென்றால் அவர் தன்னை சரீரத்தோட ஒப்பிடவில்லை, தன்னை ஆத்மாவோட ஒப்பிட்டதால, ஆத்மாவோட இணைந்திருந்ததால நான் அப்போதிருந்து இருக்கிறேன் என்றார். இது ஒரு சின்ன நிகழ்ச்சி. என்னன்னா, ஒரு கிராமத்து பக்கம் போறாரு. அங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இருக்காங்க. அது யூதர்கள் அவங்கள போயிட்டு ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள். அதுல ஒரு லேடி தண்ணீர் இறைத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஜீசஸ் அவகிட்ட போய், ரொம்ப தூரம் நடந்து வந்ததால, அம்மா நான் தாகமாய் இருக்கிறேன், எனக்கு தண்ணீர் ஊற்றுவாயாக அப்படின்றார். எங்க கையில நீங்களாம் தண்ணி வாங்கி சாப்பிட மாட்டீங்களே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த காலத்துலயும் இருந்திருக்கிறது, அவதார காலத்துலயும் எல்லா அவதாரத்துலயும் இருக்குது அது. அப்படி சொன்ன உடனே ஜீசஸ் சொல்வாரு, உன்னிடம் தண்ணீர் கேட்கிறவர் யார் என்று தெரிந்திருந்தால் நீயே அவரிடம் தண்ணீர், ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய். இப்ப நான் தண்ணீர் கேட்கிற சரீரத்துக்கு, நீ உன்னிடம் கேட்கிறவர் யார் என்று உனக்கு தெரியாதால நீயே கேட்டிருப்பாய். நீங்கள் எங்கள் ஆபிரகாமோட பெரியவரா? அப்போ ஜீசஸ் சொல்வாரு, நான் ஆபிரகாமுக்கு முந்தி இருக்கிறேன், எல்லா காலத்துக்கும் முந்தி இருக்கிறேன் அப்படின்னு. நீ போய் உன் புருஷனை அழைத்து வா அப்படின்னு. எனக்கு புருஷன் இல்லை என்று அவள் சொல்வார். உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உன் புருஷன் அல்ல, இருந்தாலும் அவனை அழைத்துவாங்க. இதே அற்புதம் சாமி பண்ணியிருக்காரு. ஒரு விஐபி சாமி கிட்ட வந்தாரு. அந்த வரும்போது சாமி விபூதி வர வச்சு கொடுத்து, உன்னுடைய மனைவிக்கு கொடுத்தார். சாமி மனைவி ஊர்ல இல்ல சுவாமி, சும்மா வாங்கி போயிருக்கலாம் அவரு. சாமி மனைவி ஊர்ல இல்ல சுவாமி, இந்த ஊர்ல இருக்கிற மனைவிக்கு கொடுன்னு சொன்னேன். சோ இதேதான் ஜீசஸ் சொல்றாரு, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிற ஒரு புருஷர் அல்ல, நீ கூட இணைந்திருக்கிற, அவ்வளவுதான். லிவிங் டுகெதர். இப்ப சொல்றாங்களா அந்த புது நாகரிகம், அந்த காலத்துல இருந்திருக்கு லிவிங் டுகெதர். இப்பொழுது இருக்கிறவன் புருஷன் அல்ல. அவன் போய் ஊர்ல போய் நான் செய்த அனைத்தையும் சொல்லி விட்டார், நீங்க வாருங்க, அவர் என்ன மகானம் என்ன தெரியல சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுவார். இந்த இடத்துல எதுக்கு சொல்றேன்னா, அவர் தன்னை காலத்தோட, அதாவது காலகாலமாக அவர் இருக்கிறதாக உணர்ந்தார். அதுதான் பாபாவும் அதே மாதிரி செய்தார். நான் அந்த அவதாரத்தை இப்படி செய்தேன் அப்படி. ஏதோ ஒரு தடவை சுவாமி பகவத்கீதையை பற்றி பேசும்போது ஒரு பண்டிதர் ஏதோ கேட்டிருக்காரு, நான் தான் கிருஷ்ணன், அப்புறம் நான் சொல்றது மத்தவங்கள வியாச கேட்டு எழுதினாரு, நான் தான் கிருஷ்ணர், அதனால நான் சொல்றதுதான் சத்தியம் அப்படின்ட்டாரு. ஏனென்றால் அவர் தன்னை ஒன்றுபடுத்தி கொண்டார். அவர் தன்னை பாபாவாக பார்க்கவில்லை, தன்னை ஒன்றுபடுத்தி கொண்டார். அந்த காலத்தோட எல்லாத்துக்கும் காலகாலாய நம, காலாதீதாய நம, காலத்தை கடந்தவர். அண்டர்கோன் இருப்பிடம்
அறிந்துணர்ந்த ஞானிகள் கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையேன்னு ஒரு சித்தர் பாடுவார். அது மாதிரி அவர் எங்க இருக்காரு? அவர் உலகம் ஃபுல்லா வியாபித்து இருக்கிறவர். இந்த உலகமே விஷ்ணு ரூபம். அப்படி இருக்கும்போது அது எங்க தேடுறது? எங்கே தேடுவேன்? எல்லாருக்கும் இருக்காரு. அதுதான் பாபா சொல்றது. நீயும் அப்படிப்பட்டவன். ஒரு தடவை பாபா கேட்கிறாங்க, நீ கடவுளா? நான் கடவுள், நீயும் கடவுள். நான் அறிந்திருக்கிறேன், நீ அறியவில்லை. ஒரு சிற்பிக்கு ஒரு கல்லு, இர்ரெகுலர் கல்லு தெரியுது. அதுல அவனுக்கு நர்த்தனமான ஒரு சிலை தெரிகிறது. ஆனால் நமக்கு ஒரு இர்ரெகுலர் கல்லு தான் தெரியுது. ஒரு ஃபியூ டேஸ் அவன் திரையை போட்டு செதுக்குறான். செதுக்கி எடுத்துட்டு திரையை எடுத்த பிறகு பார்த்தா அருமையான ஒரு சிலை அங்க இருக்கிறது. அந்த சிலை அவன் கண்ணிலே தெரிந்திருக்கிறது. அதனால்தான் நம்மளை பார்த்த உடனே, நீ அருமையான சிலை, நீ அருமையான ஜீவன், திவ்யாத்ம சொரூபலாரா என்கிறார். திவ்யாத்ம சொரூபலாரா. ஆனால் நாம பாவம் செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவர் ஆத்மஸ்வரூபரா பாக்குறதால அவருக்கு எல்லாம் ஜீசஸ் அப்படி பார்த்ததால்தான் அவருக்கு எல்லாமே தன்னை ஒருமைப்படுத்தி கொண்டார். நான் தான் ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருக்க, எல்லாருக்கும் முன்னாடியே நான் இருந்தவன். அதுதான் பைபிள்ல இருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இந்த வசனத்தை படிக்கும் நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். இதை நான் தியானம் பண்ணுவேன். இந்த வசனத்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, சரி, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. அப்படின்னும் போது அப்போ தேவன் வேறு அல்ல, வார்த்தை வேற அல்ல. அதுதான் சுவாமி சொல்றாரு, ஆதியிலேருந்து இருந்தது. உலகத்துல தாரக நாமம் 2. தாரகம் என்றால் படகு, இக்கரையிலிருந்து அக்கறை கொண்டு சேர்க்கிற படகுதான் தாரகம். இதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாம் சொல்லுவாங்க தாரக மந்திரம் அப்படின்னு. அதை சொல்றார் சுவாமி. 2 இக்கரையிலிருந்து அக்கறை கொண்டு போறதுதான் படகு. அந்த படகு பேர் தான் தாரகம். அந்த தாரகம் உலகத்திலே 2 தான். ஒண்ணு ஓம், இன்னொன்னு ராம் அப்படின்றாரு. சோ இந்த தாரகம் ஆதியிலே இருக்கிற மந்திரம். வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை என்னன்னு யோவான் சொல்லல. ஏன்னா அவர் சொன்னார்னா அது வேற மதம் ஆயிடுமே. ஓம்ன்ற வார்த்தை அவர் சொல்லல, அதை மாத்தி ஆமென் அப்படின்னு போட்டாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஓம்ன்ற வார்த்தை தெய்வீக வார்த்தை. இவங்க எப்படி அல்லேலுயா சொல்றாங்க, அது தெய்வீக வார்த்தை. அதுக்கு மீனிங்க தேட முடியாது. அல்லேலுயான்னு அது தெய்வீக வார்த்தை அப்போ வந்தது, அவ்வளவுதான். அதுக்கு மீனிங் தேட முடியாது. அதே மாதிரி ஓமுக்கு மீனிங்கே தேட முடியாது. ஆனா இருக்குது, சொல்லுவாங்க, ரிஷிகள் சொல்லுவார்கள். AUM 3 எழுத்து சேர்ந்தது, அது 3 எழுத்து, அது வித்தியாசமான விளக்கங்கள். ஆனா ஓம்ன்றது தாரக மந்திரம். ஆதியிலே வார்த்தை இந்த அவர் மூலமாம் சகலமும் உண்டாயிற்று, அவர் தேவனுடைய வார்த்தை எனப்படுவார். அந்த ஓம் தான் அவதாரம் எடுத்து இயேசுவா வந்தது, அந்த ஓம் தான் அவதாரம் எடுத்து சாயாது. எல்லாமே அதுதான். எனக்கு ஸ்தூல சாயை விட சூட்சும சாயை தான் ரொம்ப நிறைய பண்ணியிருக்காரு. அதுல ஒரு இது என்னன்னா, சுவாமிய புட்டபர்த்தியில நான் பாக்குறதுக்கு முன்னாடி வீட்டுல உட்கார்ந்து சத்தியம் சிவம் சுந்தரம் படிச்சிருந்தேன். அது ஒரு சண்டே. அப்படி படிக்கும் போது அதுல பிரசாந்தி நிலையம் ஒரு சாப்டர் வரும். அவ்வளவு அருமையா இருந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு உள்ளுணர்வு, புட்டபர்த்திக்கு போன்னு ஒரு உள்ளுணர்வு. ஆனா அது எங்க இருக்குது, எப்படி போனோம் ஒண்ணுமே தெரியாது அந்த நேரத்துல எனக்கு. சரி என்ன பண்றதுன்னு எங்க ஆபீஸ்ல ஒரு டிவோட்டி இருந்தாரு. அவர்கிட்ட போய், சார் புட்டபர்த்திக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அவர் சொன்னாரு, பாபா அங்க இல்லையே, இப்போ கொடைக்கானல் தானே இருக்காரு அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா பாபா சர்வ வியாபின்னு நம்புறவன் நானு. இப்போ அவர் இல்லையேன்னு இவர் சொல்லும் போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வேற சிலர் கேட்டேன், எல்லாருமே சொல்றாங்க பாபா அங்க இல்லையே, எதுக்கு இப்போ போறீங்க? எனக்கு என்னவோ போகணும்னு அந்த அர்ஜி, பயங்கரமான அர்ஜி இருக்கிறதால நான் போய் தான் தீர்வேன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு. சுவாமி அப்போ ஒரே ஒரு வார்த்தை ப்ரே பண்ணேன், சுவாமி நீங்க இல்லைன்னு நீங்க சொல்லும் போது கஷ்டமா இருக்குது எனக்கு, நீ இருக்கிற என்பதை எனக்கு நிரூபி பண்ணிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டேன், நான் புட்டபர்த்திக்கு போகலாம், அதுக்கு வரியா? அவன் கூட தான் எங்கேயும் போவேன் நான். அவன் சொன்னப்போ வேற வேலை இல்லை உனக்கு அப்படின்ட்டான். நான் ஆபீஸுக்கு போறேன். ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி இதை பார்த்தேன். சைக்கிள்ல போகும்போது, சுவாமி நான் என்ன கேட்டேன், அவன் புட்டபர்த்திக்கு ஒரு துணையா தான் வந்தா நல்லா இருக்கும்னு தான் கேட்டேன். அவன் இந்த மாதிரி சொல்லிட்டானே சுவாமி அப்படின்னு. அப்புறம் ப்ரே பண்ணிட்டு போயிட்டு சாயங்காலம் திரும்பி அவனை பார்த்தேன். டெய்லி அவனை பார்ப்பேன். அவன் பார்க்கும்போது, டேய் புட்டபர்த்திக்கு போகலான்டா, நான் வரேன்டா அப்படின்னு. நானே உனக்கு பஸ் டிக்கெட் எடுக்கிறேன்டா. அதுதான் ரொம்ப ஆச்சரியம்.
ஸோ பஸ் டிக்கெட் அவன் எடுத்தான். நாங்கள் புட்டபர்த்தி போனோம். ஒரு வாக்மேன் எடுத்துன்னு போயிருந்தேன். 2 சுந்தரம் பஜன் எடுத்துன்னு போயிருந்தேன். அங்கே போய் ரூம் போய் கேட்குறேன் அக்கமடேஷனில். அங்கே அவரும் டூ யூ நோ பாபா இஸ் நாட் ஹியர் அப்படின்றாரு. எஸ் ஐ நோன்னு. தென் வை ஹவ் கம் ஃபார் மெடிடேஷன் அப்படின்னு. அப்படியே ஷாக் ஆகிட்டார். ஷாக் ஆகிட்டு உடனே எனக்கு ரூம் கொடுத்துட்டாரு 3 நாளைக்கு. நான் எவ்வளோ நாள் வேணும்னு கேட்டாருன்னா அவர் 5 நாள் 6 நாள் வேணும். இல்லை நாங்கள் அவ்வளோலாம் கொடுக்க மாட்டோம், 3 நாள் கொடுக்குறோம். அது சாமி எங்கள் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லாதால எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க. அதில் ஒரு ரூம் எனக்கு கொடுத்தாரு, 3வது மாடி, வெஸ்டர்ன் கேன்டீனுக்கு எதிராக வெஸ்டர்ன் 3 நினைக்கிறேன். அது 3வது மாடியில் கொடுத்தாரு. சரி நாங்கள் போயிட்டோம். போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் ரொம்ப டயர்டாக இருந்தான், பஸ்ஸில் வந்ததால அவன் படுத்து தூங்கிட்டான். நான் என்ன பண்ணேன், அந்த இயர்ஃபோன் போட்டு, எனக்கு ஆர்வம் அவ்வளோ இருந்தது, அதனால் இயர்ஃபோன் போட்டுட்டு அந்த சுந்தர கேசட்டை போட்டுன்னு கேட்குறேன். ஒரு 20 மினிட்ஸ் ஓடிச்சு கேசட்டு. அப்புறம் நின்று போச்சு திடீர்னு நின்ன உடனே என்னடா எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் கேசட்டு மாட்டிக்கிச்சா சொல்லிட்டு எடுத்து கேசட்டை தட்டிக்கிட்டு சரி ஒன்றும் மாட்டல. திரும்பி போட்டு திரும்பி ஆன் பண்ணுறேன், ஓடலை. அப்படியே சுவிட்ச் போர்டை பார்த்தேன். சுவிட்ச் போர்டை பார்த்தா பக்கத்தில் ஒரு கண்ட்ரோல் சுவிட்ச் இருக்குது. ஆனால் பக்கத்தில் கண்ட்ரோல் சுவிட்ச் இருக்குது. அப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், அந்த சுவிட்சை போட்டோட ஏற்கனவே இது நின்று போன இது ஓட ஆரம்பிச்சு. அப்போ எனக்கு ஷாக் ஆச்சு. என்னன்னா இவ்வளோ நேரம் கரண்டே இல்லாமல் அந்த வாக்மேன் ஓடிடுது, 20 நிமிஷம் வாக்மேன் ஓடிடுது. எப்படி ஓடிச்சு எனக்கே ஒரு ஆச்சரியம். அப்புறம் அதுதான் கரண்ட் இல்லாமல் ஓடுதுன்னு காட்டுறதுக்காக தான் நின்றுட்டு போச்சு போகுது. 20 நிமிஷம் ஓடி நின்றுச்சு. அப்புறம் நான் இப்போ இது போட்டோவும் ஓடுது. சில பேர் கேட்பாங்க, அந்த வாக்மேன்ல பேட்டரி போட்டிருப்பீங்க, பேட்டரி மூலமா ஓடும். கரண்ட் யூஸ் பண்ணும்போது பேட்டரி ஒர்க் பண்ணாது. இன்னொன்று, நான் எப்பவுமே பேட்டரி கெட்டுடுன்னு சொல்லிட்டு கரண்ட் யூஸ் பண்ணும்போது பேட்டரி எடுத்துடுவேன். ஸோ சுத்தமாக கரண்ட் இல்லை, கரண்ட் பவரே இல்லை அந்த இடத்துல. நான் அதை கரெக்டாக போட்டு சுவிட்சை போடல. மின்சாரமும் என் கையில தான் இருக்குதுன்னு சுவாமி சொல்றாரு. நீ ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னல, அது ப்ரூவ் பண்ணிட்டாரு. அடுத்தது என்னாச்சு, சாப்பாட்டுக்கு போனோம், பசி எடுக்குது. இவனு எழுந்தா. தாழ்வாரத்துல பார்த்தா ஒரு 30-40 குரங்கு ஒரே சண்டை போட்டுருந்தது. ஃபேமிலி வார், பயங்கர சண்டை. அது சின்ன குரங்கு, பெரிய குரங்கு, கீச்சு கீச்சுன்னு, அப்பா குரங்கு, அப்பா குரங்கு, தாத்தா குரங்கு எல்லாம் சண்டை போட்டுருது. அப்புறம் குரங்குல மனசால நினைச்சு, உங்களுக்குலாம் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், உங்க நடுவில் தான் போறேன் அப்படின்னு கிளம்புனேன். அடிப்பிரதர்ஷனம் மாதிரி ஒரு அடியா எடுத்து வச்சு என் பின்னாடியா ஒட்டிட்டு வரான் என் ஃப்ரெண்ட். அடிப்பிரதர்ஷனம் ஒரு 3 ரூம் தாண்டி தான் படிக்கட்டி இறங்குது. அது ஃபுல்லா குரங்கு தான் ஆக்கிரமிச்சுன்றது, குரங்கு கூட்டம். அப்போ பயம், எனக்கு பயம் இருந்தா கூட ஆஞ்சநேயர் நினைச்சிங்கன்னா, சுவாமியை நினைச்சிங்கன்னா, எல்லாம் நினைச்சிங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறேன். அந்த கேப் இருக்கிற இடத்துல அப்படியே வளைஞ்சி அப்படி போறேன். அதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, குரங்குலாம் அப்படியே அந்த ஸ்டில்லா நின்றுச்சு. கண்ணு மட்டும் அசைது, உயிர் இருக்குதுக்கு அடையாளமா. ஆனா அது எந்த ஆக்ஷனும் செய்யல, அப்படியே ஸ்டில்லா இருக்குது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே சொல்லுவார்ல திருவிழாவில், எல்லாம் ஸ்டில் ஆயிடும். அந்த மாதிரி நான் அந்த இடத்த தாண்டி படிக்கட்டில் இறங்கும் போது திரும்பி சண்டை போட ஆரம்பிச்சு. இது ஒரு மிராக்கிள், நான் இருக்கேன்னு காட்டினார். 3வது மிராக்கிள் எனக்கு என்னன்னா, அப்போ ரொம்ப ஒரு ப்ராப்ளம் இருந்தது. எது சாப்பிட்டாலும் வாமிட்டிங் எடுக்கும். அந்த நேரத்தில் கேன்டீனில் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம், நிறைய சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்தோம். சாம்பார் ஃபுல்லாக போட்டிங்கன்னா கொஞ்சோண்டு இந்த மோர் சாதத்துக்காக கொஞ்சோண்டு ஒதுக்கி வச்சுட்டு சாம்பார் சாதத்தை சாப்பிட்றேன். நான் பேசிட்டு இருக்கேன், சாமியை பற்றி பேசிட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஒரு கட்டம் வரும்போது, இவன் கையாளம்பில் வந்தபோது நான் யோசிக்கிறேன், என்னடா அது இவ்வளோ சாப்பிட்டுட்டோமேன்னு பார்த்தா அந்த சாப்பாடு அப்படியே இருக்குது. ஜீசஸ் 5000 பேருக்கு 2 அப்பம் அது அப்படியே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாராம். அது கொடுத்துட்டு 12 கூட எடுத்தாங்களாம், மீதி 12 கூட. அதை நான் படிச்சு பிரமிச்சு போயிருக்கேன். அந்த மிராக்கிள் இங்க காட்டுறார் சுவாமி. ஏகப்பட்ட சாப்பிட்டுருக்கேன், வயிறுலாம் ரொம்பிடுச்சு, அப்படியே சாப்பாடு இருக்கு. இப்போ அந்த கொஞ்சம் சாதம் ஒரு கவலம் மோருக்கு வச்சிருக்கேன். போய் மோர் போட்டுக்கணும், ஃபுல்லா மோர் போட்டுன்னு உப்பு போட்டுன்னு அது கரைஞ்சிச்சு, மோர்ல அது கலந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட அது வந்துட்டே இருக்குது. அக்ஷய பாத்திரம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அக்ஷய பாத்திரமாவே சாமி அரூபத்துல வந்து செஞ்சிட்டாரு. நீ இருக்க காண்பிக்க சொன்ன, முதல்ல கரண்ட் இல்லாமலே கேசட்டை ஓட வச்சாரு. 2வது குரங்குகள் மத்தியில, அதுவும் குரங்குகள் கோபத்துல இருக்குது, ஒரே குடும்ப சண்டையில இருக்குது.
அந்த மத்தியில என்னை போக வச்சு குரங்குலால ஒரு ஆபத்து வராம பாத்தினார். 3வது அக்ஷய பாத்திரம் மாதிரி சாமி வளருது. போயிட்டு கையெழும்போது அவ்வளவுதான், இன்னைக்கு வாமிட்டிங் தான் சாமி, இங்க போய் அசிங்கப்பட போறது, எல்லாருக்கும் திட்ட போறாங்க அப்படின்னு கையெழும்புனா வாமிட்டிங்கே வரல. அன்னையில இருந்து நான் 5 நாள் அங்க இருந்தேன். 5 நாளுக்கும் வாமிட்டிங்கே வரல, ஒண்ணுமே இல்லை, அந்த புளிப்பு மிட்டாய்க்கு வேலையே இல்லை. அப்புறம் சரியாயிடுச்சு, சாமி சரி பண்ணிட்டாரு. சாமியோடைய ஸ்தூல சரீரத்தை விட சூட்சும சரீரம் நிறைய நமக்கு செய்யும். இப்ப பாருங்க, சாமி பாத நமஸ்காரத்தை நிறுத்தின பிறகு எல்லாரும் பாத நமஸ்காரம் கிடைக்கல. அப்புறம் சாமி வீல் சேர்ல வந்தாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சாரு. 1 மாசம் ஆஸ்பத்திரியில ஏன் இருந்தாருன்னு கேக்குறாங்க. நம்மளை தயார் பண்றாரு சுவாமி. நம்மளை தயார் பண்றதுக்காக 1 மாசம் ஆஸ்பத்திரியில திடீர்னு போயிட்டா அப்படியே ஒரு 10-15 பேர் இறந்து போயிட்டாங்க. தேகத்தை விட்டோட 10-15 பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால சாமி அதை தாங்க மாட்டாங்க, மக்கள் தாங்க மாட்டாங்க. மக்கள் மேல உள்ள அன்பினால தன் சரீரத்தை 1 மாசம் காப்பாத்தினார். 10 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு சாமி போனாருன்னு அதையும் கேட்பாங்க நிறைய பேர். இறைவனுடைய கணக்கு நமக்கு புரியவே புரியாது. சூட்சமமா அவர் நிறைய செய்யணும்னு திட்டம் போட்டிருப்பாரு. ஏன்னா ஸ்தூலத்தில் செய்யறது அவருக்கு லிமிட்டட் ஆயிடுது. அவர் போய் பிசிக்கலா இருந்து எல்லாம் செய்யணும். இப்போ வியாழக்கிழமை உலகம் ஃபுல்லா பஜன் நடக்குது. நான் தான் சொல்லுவேன், உலகம் ஃபுல்லா பஜன் நடக்குது. எங்க பார்த்தாலும் பூ விழுது. சாமி உத்தரவு கொடுக்குறாரு. அந்த நேரத்துல புட்டபர்த்திலையும் பஜன் நடக்குது. சோ அவர் அங்க மட்டும் இல்லை. அதனாலதான் ஜீசஸ் சொல்லுவாரு, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். எங்களுடைய பிதாக்கள் இந்த மலையில் தொழுது கொண்டார்கள் அப்படின்னு அந்த லேடி சொல்லுவா, அந்த தாழ்த்தப்பட்ட லேடி. அப்போ தேவனை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறதுன்னாரு. அதுதான் இப்போ சூட்சும சாயி நமக்கு பழக்கப்படுத்துறதுக்காக அவருடைய தீர்மானம், அவருடைய சங்கல்பம். வர்றது அவர் சங்கல்பம், போறது அவர் சங்கல்பம். அவர் எப்படி அம்மா செய்வாரு. நடக்காதுன்றதை நடத்த வைப்பாரு. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும் கண்ணதாசன் எழுதலாம். அது மாதிரி நடக்காததை நடக்க வைக்கிறதா மிராக்கிள்னு சொல்றோம். அந்த மிராக்கிள் சாமி செய்யறாரு. அவருக்கு ஸ்தூல சரீரம் தேவையே இல்லை. ஒரு அளவுக்கு தேவைப்பட்டது, அதுக்கு வந்தாரு. எக்ஸாம்பிளா இருக்காங்க, நமக்கு எக்ஸாம்பிளா இருந்து நான் இப்படி இருக்கேன், அது மாதிரி நீங்களும் நடந்துக்கோ. கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ளுங்கள்னாரு. அந்த சிந்தையை தரிக்கும் போது நாமளும் கிறிஸ்துவை போல ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. நீங்கள் கிறிஸ்துவை போல ஆகிவிடுவீர்கள். அது அந்த இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. சுவாமி என்ன சொன்னாரு, 3 விதமான அவதாரம் அப்படின்னு சொன்னாரு. 1 சிரடி சாய், 2வது சத்திய சாய், 3வது பிரேம சாய். சிரடி சாயி அவதாரத்தில் அவர் அஸ்திவாரம் போட்டாரு. பெரிய ஆன்மீக மறுமலர்ச்சிக்கு அஸ்திவாரம் போட்டாரு. சத்தியசாய் அவதாரத்தை அவரு கட்டணத்தை எழுப்பினாராம். கட்டணத்தை எழுப்பி பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் பிரேம சாய்க்கான். சுவாமி சிரடி சாயி ரொம்ப கோபக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் உங்க அவதாரம் தானே. நீங்க எப்பவுமே எல்லார்கிட்டும் சந்தோஷமா இருக்கீங்க, எப்படி சாமி இது கான்ட்ராரியா இருக்குதுன்னு. அப்ப சாமி சொல்றாரு, ஒரு தாய் குழந்தைக்காக சமைக்கும் போது சமையல் அறையில் குழந்தை வந்தால் எரிந்து விழுவாள். ஏனென்றால் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது, அதனால எரிச்சு விடு, போ அப்படின்னு துரத்துவாள். அதே தாய் சமையல் முடிந்தவுடன் அந்த குழந்தையை மடியிலே வைத்து ஆனந்தமாய் ஆகாரம் ஊட்டுவாள். சோ சிரடி சாயாக நான் வந்த போது சமைத்து கொண்டிருந்தேன், பர்த்தி சாயை வரும்போது ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் வைட்டமின் கொடுப்பாரு. பிரேம சாய் வைட்டமின் மாத்திரை மட்டும் கொடுப்பாரு, சத்துணவு கொடுப்பாரு. நீங்கள் பைபிளை பலமுறை வாசித்திருக்கிறீர்கள். எந்தெந்த வசனங்கள் முதன்முறை வாசிப்பிலேயே உங்களை மெய் சிலிர்க்க வைத்தது, அதை பற்றி? இந்த குறிப்பிட்ட வசனம் இல்லை, எல்லா வசனமும் ஆனந்தத்தை கொடுத்தது. அது மாதுளை பழம் தான் எனக்கு உதாரணம் ஜாருது. ஏன்னா அது ஒவ்வொரு இதுவும் சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் அப்படியே ஆனந்தமா இருக்கும். அதனால பொதுவாக அவரு பிறருக்காக வாழணும், சர்வீஸ் பண்ணணும். அதுதான் ஜீசஸும் சொல்லுவாரு, உனக்காக நீ வாழதை விட பிறருக்காக வாழு. பைபிள் வசனங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மிகவும் மெய்சிலிர்க்க வைத்தது? ஆமா, நிறைய வசனங்கள் சொல்றாரு. இந்த தாழ்மை பத்தி சொன்னாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் அவர் வாயை ஓபன் பண்ணி எடுத்து சொன்ன வசனம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆவியின் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சிம்பிள் இன் த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ரேமண்ட்ல காஸ்ட்லியா துணியை போடலாம், 4 பேருக்கு எதுக்கு அப்படி பெருமையா நிக்கலாம், அப்படி இருக்கட்டும், அதுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதேன்றார் சுவாமி. அதனால இப்போ அவரு சாமி ஜீசஸ் சொல்றது என்னன்னா, நீ சாப்பிடுறதுக்காக வாழாத அப்படின்னு சாமி அதான் சொல்றாரு. இப்ப பஜனை இருக்குது, ஒரு இடத்துக்கு வாங்கன்னா என்ன பிரசாதம்,
பஜனி சுவாமி எவ்வளவு ஆனந்தம் அதெல்லாம் விட்டுட்டு என்ன பிரசாதம். சோ அந்த பிரசாதத்துல மனசு போகும் தவிர அந்த நாமத்துல மனசு போகாது. அவர் அந்த மலை பிரசங்கத்துல சொல்றார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த இடத்துல ஆவியில் எளிமை உள்ள கிறிஸ்தவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ள இந்துக்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ள முஸ்லிம்கள் பாக்கியவான் சொல்லல. தெளிவா சொல்லிட்டாரு, யார் யாரெல்லாம் ஸ்பிரிட்ல அமைதியா சிம்பிளான வாழ்க்கை வாழ்றாங்களோ பரலோக ராஜ்யம் அவர் அப்பேற்பட்டவர்களுடையது. அப்ப பரலோக ராஜ்யம் நீங்க நினைக்கிற மாதிரி படாதவங்கெல்லாம் கிடையாது. அப்புறம் இன்னொரு இடத்துல சுவாமி சொல்றாரு, ஜீசஸ், என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு தடவை தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லல, அதை பத்தி சொல்லுங்களேன். நீங்களே தேவனுடைய ராஜ்யம்ன்றாரு. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்து விட்டது. நீங்களே எப்ப நீங்க உணர்றீங்களோ அப்ப நீங்களே தேவனுடைய ராஜ்யம் ஆயிடுறீங்க. ராஜ்யம் வேற இல்ல, ராஜன் வேற இல்ல, எல்லாமே நீங்க தான். அந்த அத்வைதத்தை சுவாமி சொல்றாரு, அந்த அத்வைதான் ஜீசஸ் சொல்றாரு. தீமைக்கு எதிர்த்து நிற்காதீர்கள். அதனாலதான் அந்த யூதர்களுக்கு பிடிக்காம போச்சு. பொதுவா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, பழைய ஏற்பாட்டுல மோசஸ் மூலமா கொடுத்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல இருக்கு. அது 10 கமாண்ட்ஸ் தலைப்பு தான், ஏகப்பட்ட கமாண்ட்மெண்ட்ஸ் அதுல இருக்குது. அதுல ஒண்ணு விபச்சாரம் செய்யாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, யூதர்களோ மற்ற முஸ்லீம்கள் கூட அதை ஃபாலோ பண்றாங்க. விபச்சாரத்துல யாராவது கை மையமா பிடிச்சா அவங்களுக்கு கல்லால் அடிச்சு கொல்லுவாங்க. எல்லாரும் கல் அடிச்சு மண்டையில கிட்ட பட்டு அதையே செத்து போடுவாங்க. விபச்சாரத்தை ஒழிச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு. இது எதுக்கு ஜீசஸ் என்ன சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை எவன் இச்சையோடு பார்க்கிறானோ அவன் விபச்சாரம் செய்தாயிற்றுன்றார். மேம்பட்ட டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு இன்னும் அதுக்கு மேம்பட்ட உபதேசம் கொடுக்குறாரு. நீ விபச்சாரம்ன்றது நீ போய் தான் செய்யணும் அவசியம் இல்லை. ஒரு ஸ்திரீயை எச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. கொலை செய்யாதிருப்பாயாகன்னு பைபிள் இருக்குது, அது பழைய ஏற்பாடு. தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிக்கிறவன் கொலை பாதகனாயிருக்கிறார். நீ கொலை பண்ணணும் அவசியம் இல்லை, கத்தி எடுத்து குத்தணும் அவசியம் இல்லை. நியாயம் இல்லாம உன் சகோதரனை கோச்சிக்கணும்னா கொலை பாதகனாயிருக்கிறார் அப்படின்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, நிறைய பேரு ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டு பிறகு ஹர்ட் பண்ணிட்டு சுவாமி ஹர்ட் நெவர் சொல்றாரு, ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர்ன்றாரு. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஹெல்ப் நெவர் ஹர்ட் எவர்ன்றாங்க. அதை அப்படியே மாத்தி எடுத்துக்கிறாங்க. ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, நீ பலிபீடத்தில் சென்று உன் பலியை செலுத்தும் போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறையுண்டு என்று உணர்வாயானால் அந்த பலி பொருளை அங்கே வைத்து விட்டு முதலில் சென்று உன்னுடைய சகோதரனோட ஒப்புரவாகு. அவங்ககிட்ட போய் சாரி கேளு, மன்னிப்பு கேளு, ஒப்புரவாயிடு. பிறகு வந்து உன் பலி செலுத்தினால் உன் பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப நிறைய பேர் அந்த காலத்துல ஏற்றுக்கொள்ளப்படாத பலியை தான் செலுத்திட்டு இருக்காங்க, ஏத்துக்கல. அதுதான் பார்த்தாரு, உங்கள் பலிகள் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, பலிகள் அருவருப்பா இருக்குது, நீங்க செலுத்துறீங்க கரெக்ட், ஆனா அருவருப்பா ஏன்னா நீங்க ஃபாலோ பண்றது இல்ல. நீங்க செலுத்துறீங்க, அது எதனால செலுத்துறீங்க, பாவம் நீங்க செலுத்துறீங்க, பாவம் நீங்க வேலையே, அது உணர்வே இல்லை நீங்க அப்படின்றாரு. அதனால்தான் என்ன பண்ணாரு, ஒரு அவதாரமாய் வந்து தன்னையே பலியாய் கொடுக்க வேண்டும். அதுதான் ஜீசஸுடைய உண்மையான ஒரு இது. ஏன்னா எதுக்கு ஒரு மீட்கும் பொருள் ஒண்ணு இருக்குது. அப்படி உலகத்தின் பாவத்துக்கு பாவமே இல்லாத ஒண்ணு வந்து தன்னை பலியாய் கொடுக்கும் போது அதுக்கு ஈடாயிடுது. பாவமே இல்லாத ஒருத்தர் பலியாய் கொடுக்கும்போது அது ஈடாயிடுது. இதுதான் பைபிளுடைய தத்துவம், இயேசுடைய தத்துவம். கிறிஸ்துமஸில் இதுதான் நம்ம சொல்லணும். ஒரு விலை மாதுவையும் இயேசுவால் மன்னித்து ரட்சிக்க முடிந்தது. ஆனால் இந்த உலகத்தில் மன்னிக்கும் குணமே மங்கிவிட்டது. மீண்டும் அந்த இறை குணம் வர உலகம் என்ன செய்ய வேண்டும்? அது அவதார புருஷர்களால் தான் நடக்கும், அவதாரங்களால் தான் நடக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த அவதாரத்துடைய ஈர்ப்பு சக்தியில யாரெல்லாம் வராங்களோ, ஏன்னா காட்டுல ஏகப்பட்ட ரிஷிகள் தபஸ் பண்ணுவாங்க. நாம சாதாரணமா நம்ம காட்டுக்கு போனா ஒரு பாதுகாப்பு அம்சத்தோட தான் போவோம். அந்த அம்சம் துப்பாக்கிக்கு போய் எல்லாம் எடுத்துன்னு போவாங்க காட்டுல போனா. ஏன்னா காட்டு மிருகங்கள்கிட்ட பயம். ஆனா இந்த ரிஷிகள் வந்து ஒரு மரத்துக்கீழே உட்கார்ந்து தபஸ் பண்ணுவான், அந்த காட்டு மிருகம் எதுவும் பண்ணாது. ஏன்னா
அந்த தபஸ் பண்ணும்போது அந்த தபஸ் செய்கின்ற அந்த ஈர்ப்பு சக்தி மிருகங்களுடைய மிருக குணத்தை கூட மாற்றி விடும். அது அமைதியா காலில் உட்காரும். சுவாமி ஒரு தடவை சவுத் ஆப்பிரிக்கா போகும்போது, இந்த ஜாம்பியா தேசத்துக்கு போகும்போது காட்டு வழியா தான் போறாரு, அந்த பூங்கா வழியா போறாரு. அப்போ இப்போ வேடிக்கை பாருங்கன்றாங்க. நான் சேர் போடுங்கன்னா உட்காருன்றேன். சுவாமி இது காடுகள் சிங்கங்கள்லாம் நிறைஞ்ச இடம், சிங்க கெபி, அது நிறைய குகைகள்ல நிறைஞ்ச இடம், வேண்டாம் சுவாமின்னு. நான் சொல்றது கேளு, போடு அப்படின்றாரு. போட்டாரு. ஒரு காட்டு மிருகமா சுவாமி கிட்ட அமைதியா அமர்ந்து அமைதியா எழுந்து போகுது. சிங்கம், புலி எல்லாமே. சுவாமி அப்போ இவங்கள பாக்குறாரு. பாக்குறாருல, அந்த குணம் மிருக குணங்கள் சாபத்தால வருது. அது என்கிட்ட வரும்போது, இந்த ஈர்ப்பு இதுல வரும்போது எல்லாம் போயிடும். அதுதான் அந்த 1000 வருஷ அரசாட்சி சொல்றது. அதுதான் சாய் யுகம் சொல்றது. அதுதான் சத்திய சாய் யுகமா இப்ப நடந்துட்டு இருக்கு. அன்பை பரப்பவே இயேசு சொன்னார். ஆனால் இயேசு பக்தர்கள் அந்த அன்பில் இருந்து தவறி ஆட்களை பிடிப்பதில் எந்த புள்ளியில் இயேசுவின் போதனையை அவர்கள் தவறவிட்டதாக நினைக்கிறீர்கள்? பொருளாசையானது சகல தீமைக்கும் வேறாய் இருக்கிறதுன்னு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. இப்போ தேவைக்கான உணவு கிடைச்சா போதும்னு நம்ம இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அன்றன்றுள்ள அப்பத்தை தாரும்னு பிரேயர் சொல்லி கொடுக்கும்போது சொல்றாரு, அன்னன்னைக்குள்ள அப்பம் கிடைச்சா போதும் நீ சாப்பிடறதுக்கு. அப்படி இவங்க என்ன பண்றாங்க, பைபிள் படிச்சு ஓரளவு தெளிவடைஞ்சவங்க என்ன பண்றாங்க, பிரச்சாரம் பண்றதுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது சாதாரணமா நல்லபடியா தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த பணம் வர 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 தன்னுடைய வீட்டை பெருசுபடுத்திக் கொள்கிறார்கள், தன்னுடைய வசதியை பெருசுபடுத்திக் கொள்கிறார்கள். அப்புறம் காரு, இது மாதிரி விமானம். ஒருத்தருக்கு விமானமே இருக்குது, ஒரு சுவிசேஷகருக்கு விமானமே விமான நிலையத்துல இருக்கும். அவர் நினைச்சா எந்த டைம் போவார், அவருக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. எதுக்கு சொல்ற, இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றார்கள். பொருளாசையானது சகல தீமைக்கு வேறா இருக்கிறதுன்னு பைபிள் இருக்கு. உலகத்துல அப்படி இருப்பார்கள், இருளும் இருக்கும் வெளிச்சமும் இருக்கும். நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் பைபிள்ல இருக்கும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கும். அதனால ரிஷிகள் முனிவர்கள்லாம் எல்லாத்தையும் துறந்ததால அவங்க கிட்ட எதையும் பயம் கேவம் ஒண்ணும் இல்லை. அவங்க தபஸ் பண்றாங்க, அப்படி பூனை போட்டு உயிர் போன போட்டோன்றாங்க. அந்த மிருகங்கள் தன்னை விட உயர்ந்த ஒரு ஆத்மாவை பார்க்கும்போது அடங்கி விடுகின்றன. துறவிக்கு மன்னனும் தூசு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஒரு துறவி ஒரு மன்னர் கிட்ட போறாரு, அரண்மனைக்கு போறாரு. அப்போ அந்த ராஜா கேட்கிறாரு, சாமி வந்தீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டேன், திடீர் போயிட்டே இருக்கீங்களே. அவர் சொல்றாரு, நான் பிச்சை கேட்டு வந்தேன், என்னை விட பிச்சைக்காரனா நீ எனக்கு இது கூட அது கூடன்னு கேட்டே இருக்க சாமி கிட்ட. பிச்சைக்காரனிட பிச்சை எடுப்பது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குது, அதனால எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்ற. துறவிகளுக்கு எதுவுமே இல்லை. அந்த நிலையை நமக்கு வரணும். சுவாமி என்ன சொல்றாரு, இல்லறத்தில் ஒட்டாம இரு, இல்லறத்தை செய், அறத்தை செய், ஆனா அதுலயே ஊறிடாத. ஜீசஸ் அதான், என்னை காட்டிலும் உன்னுடைய சொந்தக்காரர்களை அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்லன்றார். என்னை காட்டிலும் உன்னுடைய மனைவியோ உன்னுடைய தாயோ நரியோ என்னை அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்லன்றார். என்கிட்ட வரணும், கிறிஸ்து அவன் என்று நீ அழைக்கப்பட வேண்டும் என்றால் நீ என்னுடைய உபதேசத்தை கடைபிடி. அது கடினமாய் தோன்றினாலும் அது கடினம் அல்ல, என்னுடைய நுகம் சுலபமாய் லகுவாக இருக்கும். புத்தர் ராஜாக்களை கூட தனது சீடராக்கினார். ஆனால் இயேசு எதனால் எளிமையான மனிதர்களையே தனது சீடராக்கினார், அதுவும் 12 சீடர்கள் மட்டும் போதும் என ஏன் இயேசு கருத காரணம் உங்கள் பார்வையில்? இப்போ இயேசு என்ன பண்றாரு, மிகுந்த இன்னோசன்ட் பீப்புள், அதாவது அவங்க லாஜிக்கலாவே பேச தெரியாது, அவங்களுக்கு லாஜிக்கலாவே சிந்திக்க மாட்டாங்க. அந்த பீட்டர்னும் அப்படிப்பட்டவன். சோ அவனை சிஷ்யனா சேர்த்துன்னு அவனுக்கு வெளிச்சத்தை கொடுத்து அவனை உயர்த்துவதற்காக தான் தன்னுடைய சிஷ்யரா சேர்க்கிறார். அந்த மாதிரி மனுஷர்களை தேர்ந்தெடுத்து பிரபஞ்சம் இதை விட பெருசு, நீ நினைக்கிறது சின்னதுரா அப்படின்னு சொல்றதுக்காக அவங்கள உருவாக்கத்துக்கு தான் சாமி வந்தாரு. அதாவது ஒரு தடவை ஜீசஸ கேட்பாங்க, நீர் எப்பொழுதும் பாவிகளுடைய சுத்தி கொண்டு இருக்கிறீரே, இது எதற்காக? நீ பரிசுத்தமானவர், நோயாளிக்கு தான் வைத்தியம் தேவையா அல்லாமல் நன்றாயிருக்கிற வைத்தியம் தேவையில்லை, நான் நோயாளியை குணப்படுத்த தான் வந்தேன். இவர்கள் மனநோயாளியா இருக்கிறார்கள், இவர்கள் மனதில் குறுகிய எண்ணம் இருக்கிறது, அந்த குறுகிய எண்ணத்தை மாத்துறதுக்கு தான் நான் வந்தேன்.
அவதாரம்ன்றதே அவதரணம், மேலே இருந்து கீழே இறங்கி வருது அவதாரணம். தன்னை போல பிறரை ஏற்றுக்கொண்டது. இததான் ஜீசஸ் செஞ்சாரு. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உலக பாவங்களை போக்கினார் என சொல்லப்படுகிற போது மீண்டும் ஏன் இத்தனை பாவங்கள் தலைவிரித்து ஆட வேண்டும்? என்ன காரணம்? இயேசுவுக்கான சிலுவை ஏற்றம் ஒன்றுதான் சரியான தீர்வா அல்லது அகமாற்றம் தானா? இல்லை, இது சிலுவை மரணம் என்பது ஒரு தியாகம். அதை மனதில் இருத்தி கொண்டு அந்த சக்தியை கொண்டு நாம் மாற வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. இப்பொழுது ஒரு கோட்டீஸ்வரர் ஒருவன் பரிதாபப்பட்டு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு செக் கொடுக்கிறார். சோ அவன் 1,00,000 ரூபாய் ஒர்த்து அந்த செக்கு. அந்த செக்கை அவன் சரியா மதிக்காம குப்பையில போட்டானா அது யார் தப்பு? அந்த மாதிரிதான் உலகத்துல பாவத்தை மன்னிக்கிறாருன்றது செக்கு கொடுத்தாச்சு. அதை நீங்க விசுவாசித்து உன்னை வழி மாறணும். நீ அந்த பாவத்தை விட்டுட்டு வழிக்கு வரணும். அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீ ஜீசஸ் சொல்லுவாரு, எல்லாரும் கேட்பாங்க, இவ விபச்சாரத்தில் பிடிப்பட்டார், இவளுக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்று கேட்பாங்க. அப்பொழுது ஜீசஸ் தலை குனிந்து, தண்டனை கொடுக்கிறது நியாயம்தான், மோசஸ் கட்டளைப்படி கல்லால் அடிக்கணும். உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதற் கல்லை எறிய கடவன். அப்பவும் யாரையும் நிமிர்ந்து பார்க்கல, குனிஞ்சு ஏதோ எழுதிட்டு இருக்காருன்னு பைபிள்ல இருக்கும். அது என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, அவர்கள் செய்த பாவத்தை தரையில எழுதி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா, ஒவ்வொருத்தரும் அது தெய்வத்துடைய சன்னிதானமாய் இருந்ததால இந்த வார்த்தை அவர்களை உறுத்தி அந்த நானும் பாவிதான் சொல்லிட்டு மெதுவா நகர்ந்துடுறாங்க, அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. சோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஜீசஸ் தலை நிமிர்ந்து பார்க்கும்போது ஒருத்தரும் அங்க இல்லை. இந்த மாதிரி தண்டனை கொடுக்கறது யாரும் இல்லையா? எல்லாரும் போயிட்டாங்க சுவாமி, இனி உன் பாவங்கள் நானும் மன்னிக்கிறேன், இனி இப்பேற்பட்ட பாவத்தை செய்யாதே அப்படின்னு சொல்லி அவங்களை திருப்தி அனுப்புறாரு. அதுதான் பாவம் செய்த தப்பு கிடையாது, தெரியாம செஞ்சுட்டேன், அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைத்தாச்சு, இனி செய்யாதே. இது பாவம் மன்னிப்புன்றத சரியா புரிஞ்சுக்கினானா அவன் திரும்பி செய்யாம இருப்பான். அது ஒரு அத்தனை சவுக்கடிகளையும் சகித்து கொண்டார் இயேசு. ஆனால் பல இறை உருவ வழிபாட்டை கிறிஸ்தவர்களால் சகித்துக் கொள்ள இயலவில்லையே. எந்த புள்ளியில் இயேசுவின் போதனையான அந்த சகிப்புத்தன்மை குறைந்திருப்பதாக நினைக்கிறீர்கள்? அது மீண்டும் வர என்ன செய்யும்? இது எப்படி சொல்லணும்னா, அவங்களாம் ஒரு தெய்வத்தை வணங்கி பழகப்பட்டவங்க. யூதர்கள் ஒரே தெய்வத்தை தான் வணங்கி பழகப்பட்டவங்க. அதனால அங்க வேதத்தை உருவாக்கல ஜீசஸ். அந்த ஒரு பாபா என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல பாபாவுடைய உரையை நம்ம கண்டிப்பா கேட்கணும். There are two types of devoteesன்றாரு. ஒண்ணு ஒரே தெய்வத்தை பிடிவாதமா வணங்குறவங்க. நாராயணனா நாராயணன், அல்லானா அல்லா, சிவன்னா சிவன். அதுல வீர சைவர்கள் வீர வைஷ்ணவர்கள் இருப்பாங்க. வீர வைஷ்ணவன்னா வைஷ்ணவ கோயில் தான் போவான், அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். வீர சைவர்னா சிவன் கோயில் தான் போவான், அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான். சோ இது இருந்தது. பாபா என்ன சொல்றாருன்னா, ஒரு தெய்வத்தை கும்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த தெய்வத்தை எல்லா தெய்வத்தையும் பார்க்கணும். அது மெச்சூர்டு திங்கிங் வந்தாதான் பார்க்க முடியும். சர்வத்திலையும் என் தெய்வம் இருக்கிறார், என் சிவன் சர்வத்திலையும் இருக்கிறார், என் முருகன் சர்வத்திலையும் இருக்கிறார், என் இதுதான் இயேசுவா இருப்பதும் அவர்தான் அப்படின்னு எப்போ அந்த நினைப்பு வருதோ அது மெச்சூர்டு திங்கிங். எல்லாவற்றிலும் இறைவனை பார்ப்பது ஒரு பக்தி, இறைவனை குறிப்பிட்ட உருவத்தில் மட்டும் பார்ப்பது ஒரு பக்தின்னு பாபா சொல்றாரு. அதனால நம்ம இந்த நிலையிலேருந்து இந்த படியிலேருந்து அடுத்த படிக்கு போகணும். 18 படி சபரிமலைக்கு போற மாதிரி இந்த படி ஒரு குறிப்பிட்ட தெய்வம் பிடிவாதம், நம்முடைய பிடிவாதம். அப்புறம் அந்த தெய்வம் எல்லாத்துக்குள்ளயும் இருக்குது. அதனாலதான் ஒருத்தரை பார்த்தோம் சாய்ராம் சொல்றோம், இன்னொருத்தரை பார்த்தோம் சாய்ராம்ன்றோம். அதுல ஒருத்தர் சொன்னார், என் பேர் சாய்ராம் இல்ல சார், உங்களுக்குள்ள சாய்ராம நான் பாக்குறேன். அவ்வளவுதான். எம்மதமும் சம்மதம் எனும் மத நல்லிணக்கம் பூர்ணமாக கிறிஸ்தவர்களிடமும் இந்துக்களிடமும் இஸ்லாமியர்களிடமும் வருமா? அதற்கு மனம் எவ்வாறு இயேசுவின் போதனைப்படி விரிவடைய வேண்டும்? எப்படின்னா, அது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை உணர்ந்துடும். நீயே ஆத்மா, நீயே பரமாத்மான்ற தத்துவத்தை உணர்ந்தாதான் அது வரும். அது அவ்வளவு சீக்கிரம் வராது. அட்லீஸ்ட் எல்லாரையும் நேசிக்க சொல்றாரு, அல்லாவும் சொல்றாரு, முகமது நபி சொல்றாரு, எல்லாரும் நேசிக்க சொல்றாரு. உன் அண்டை விட்டாருக்கு மதிப்பு கொடுன்றாரு. ஜீசஸும் அதான் சொல்றாரு, மதிப்பு கொடு, அவனுக்கும் உணர்வு இருக்குது. அந்த மாதிரி போலாம் நீங்க. அட்லீஸ்ட் அவனுக்கு மதிப்பு கொடுத்து அவனும் உணர்வு உள்ளவன், அவனும் ஏதோ வழிபடுறான் அப்படின்ற எண்ணமாவது வந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டுதான் அவதாரங்கள் வருது. இது யூதர்கள்
கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த குரான் அல்லது பைபிள் பழைய ஏற்பாடு. இப்ப பழைய ஏற்பாடு அவங்க சொல்றாங்க, பழைய ஏற்பாட்டுல உருவம் இல்லாத கடவுள் சொல்றாங்க. அதுல என்னன்னா பழைய ஏற்பாடுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, ஜீசஸ் வந்த பிறகு புதிய ஏற்பாடா மாறுது. புதிய ஏற்பாட்டுல இருக்கும்போது பழைய துணியும் போட்டுக்கிறாங்க. இப்போ ஜீசஸ் சொல்லுவாரு, நல்ல வஸ்திரத்தோடு பழைய வஸ்திரத்தை யாரும் இணைத்துக் கொள்ள மாட்டார்கள் பைபிள்ல இருக்கு. அது நல்லா இருக்காது. அது ரொம்ப மாடர்ன் நாட்டு உள்ளவங்க செய்யலாம், பழைய ஏற்பாட்டை படிக்கலாம், அதுல நல்ல நீதியை மட்டும் எடுத்துக்கலாம். இவங்க என்ன பண்றாங்க, அதுல பழைய ஏற்பாட்டுல தசம பாகம் ஒரு வார்த்தை வருது. தசம பாகம்னா அவங்க விளைவிக்கிற பொருட்கள்ல 10ல் 1 பங்கு கொடுக்கணும். அது இவங்களை மிரட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்களை போதகர்கள் என்ன பண்றாங்க, தசம பாகம் கொடுக்கணும், இல்லைன்னா நீ மோட்சத்துக்கு போக முடியாது, பழைய ஏற்பாட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மனசார கொடுத்தாதான் அது நிக்கும். ஒருத்தர் கடவுளுக்குன்னு கொடுத்தாரா மனசார கொடுத்தா நிக்கும். வற்புறுத்தியோ பயமுறுத்தியோ வாங்கினா அது நிக்காது, அவங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. சோ அதனால எம்மதமும் சம்மதம்ன்றது அவ்வளவு ஈஸியா வராது. அது வந்துச்சுன்னா அது போகாது. ஒரு நல்ல உணர்வு வருவது கஷ்டம், ஆனால் வந்து விட்டால் அது போவது கஷ்டம். அப்படியே நிலைத்து விடும். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். எளிமையாக அன்போடு வாழ்ந்தார் இயேசுவும் சாயும். ஆனால் அவர்களுக்கு பின் அந்த எளிமையும் அன்பும் ஏன் நமக்கு கடைபிடிக்க மிகவும் கடினமாக இருப்பதாக நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் பேசிக் நம்ம மனசுதான். மனசு ரொம்ப எதிர்பார்க்குது, ரொம்ப ஆசைப்படுது. எதிர் வீட்டுக்கார ஒரு 29 இன்ச்சு டிவி இல்ல 43 டிவி வாங்குறான்னா அதே மாதிரி நானும் வாங்கணும். இவன் வீடு சின்னதா இருக்கும், அவன் வீடு பெருசா இருக்கும். அவன் வருமானம் ஜாஸ்தி இருக்கும், இவன் வருமானம் கம்மியா இருக்கும். அதுல வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரியாது, எனக்கு அந்த 55 இன்ச்சு டிவி வரணும், அவ்வளவுதான். அதுதான் சுவாமி சொல்றாரு, சந்தோஷத்தை விட ஆனந்தம் பெருசுன்றாரு. சந்தோஷத்துல சந்தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷம் சந்தோஷம் ஏன்னா உலக பொருட்கள இருந்து வர்றதெல்லாம் சந்தோஷம், அதுல சந்தோஷம் இருக்குது. அது நிலைக்காதது. 10 நாள் டிவி பார்ப்பான், அப்புறம் போர் அடிச்சு போயிடும். 10 நாள் புது சட்டை போடுவான், அப்புறம் போர் அடிச்சு போயிடும். நம்ம எல்லாம் உலக ரீதியா வர்றதெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் நினைக்கிறோம். ஆனா சுவாமி சொல்றாரு, சந்தோஷம் என்பது சந்தோஷம். அது ஒரு சி மாதிரி. உலக இயல் சி மாதிரி. அதுல ஒரு வாட்டர் இருக்குது பூர்ணமடையில. ஆனா ஆனந்தம் ஸ்பிரிச்சுவலிசம் ஓ மாதிரி. ஓ அப்படி. அதுதான் நம்ம அந்த வார்த்தையை சொல்லும் போதே ஆனந்தம்ன்றோம். இப்போ ஆசைன்ற வார்த்தையை நம்ம சொல்லும் போது பாருங்க, முதல்ல அது ஆன்னு இருக்குது நமக்கு, ஆசை அப்படின்னு. அப்புறம் அது வந்த பிறகு சை போயிட்டு வெறும் சைதார். இதுதானே ஆசைப்பட்டோம், இதுதானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரா அப்படி. அது மாதிரி ஆசை சைன்னு போயிடுது. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஆனந்தத்தை நாட வேண்டும். ஆனந்தம் அந்தமே இல்லாதது ஆனந்தம். அந்த ஆனந்தம் இறைவன் மூலமா தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போதுதான் சர்வ மதம் ஒரே மதம்னு தெரியும். அந்த இதை யாரு பின்பற்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஆனந்தம் நிச்சயம் கிடைக்கும். சுவாமி அஷ்யூர் பண்றாரு, கேரண்டி. உலக மனிதர்களிடம் 2 மனப்பான்மை இருக்கிறது. ஒன்று உயர்ந்த மனப்பான்மையாகிய அகந்தை, இன்னொன்று தாழ்வு மனப்பான்மை, தான் குற்றம் புரிந்தவன்ங்கிறது. அந்த குற்றத்தை எல்லாம் கடந்து வந்தாலும் அந்த குற்ற உணர்ச்சி அவர்கள் மனிதர்களுக்குள்ளேயே உறுத்தி கொண்டு இருக்கிறது முள்ளாக. அதை எப்படி இயேசு வழியிலும் சாயி வழியிலும் அதை கடந்து வருவது, பழைய நினைவு பதிவுகளிடம் எப்படி கடந்து வருவது? கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு. சிந்தை, நம்முடைய சிந்தை மாம்ச சிந்தனை உள்ள மாம்ச சிந்தையே மரணமும் பைபிள் இருக்கு. மாம்சம்ன்றது உலக ரீதியா, இந்த உடல் ரீதியா. மாம்ச சிந்தை மரணம். மரணம்ன்றது ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரியறது. அப்போ இறைய சிந்தை, இறை உணர்வை விட்டு பிரியறது தான் மரணம். பாவம் செய்யற ஆத்மாவே சாகும் இருக்குது. அப்ப எல்லாரும் சாகுறாங்களேன்னு கேட்பாங்க. இதெல்லாம் எனக்கு படக்குமா கேட்பாங்க. பாவம் செய்கிற ஆத்மான்றது இறைவனுடைய பரிசுத்தத்தை அறிய முடியாமல் பிரியம். அந்த பிரிய போது அந்த இருள் கவிழ்ந்து விடும். அதுதான் சாவு, அதுதான் மரணம். இருள் எங்க இருக்குதோ அது மரணம், வெளிச்சம் இருக்குதோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்ற வார்த்தை சாமி ஜீசஸ் யூஸ் பண்ணுவார். நித்திய ஜீவன் அது எப்பவுமே இருக்கும், எட்டர்னிட்டி. அதுதான் இயேசுவின் 2ஆம் வருகையின் போது என்னென்ன மாற்றம் நிகழ்வதாக பைபிளில் குறிப்பிட்டிருக்கிறது, அதை ஸ்ரீ பிரேமசாயி எவ்வாறு நிகழ்த்துவார் என நீங்கள் பார்க்கிறீர்கள்? அதாவது ஒவ்வொரு இடத்தும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. ஆனா அவர் வருகை வரும், அப்புறம் அவரோட முதிர்ந்த ஆத்மாக்கள் எடுத்துக்கொள்ளப்படும்.
பைபிள்ல இருக்குது. படுக்கையில இருவர் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு வருகை வந்தா இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படும். எவன் மெச்சூர்டு, எவன் வந்து டிசர்வ்டா இருக்கும் அவனை எடுத்துப்பாருன்னு இருக்குது. அது அங்க போயிடுவார், திரும்பி அவர் வருவாரு. ஏன்னா அவர் பைபிள்ல என்ன போடுறது, புதிய வானம் தோன்றும், புதிய பூமி தோன்றும். புதிய வானம் புதிய பூமினா இனிமேல் இதை ஒண்ணுமே திருத்த முடியாத நிலை வரும்போதுதான் அந்த எண்ணமே வரும். சாமி என்ன சொல்றாரு, எப்பெல்லாம் அதர்மம் ஓகுதோ அப்ப தர்மத்தை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, அதான் தர்ம சம்ஸ்தாபனம்ன்றாரு. ஸ்தாபனம்ன்றது எஸ்டாப்ளிஷ், ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, ஆனா அது சீனிச்சு போயிடுச்சு. ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவதாரங்கள் வரும்ன்றாரு. அதுதான் இப்போ சாமி செய்யறது, அதுதான் பிரேமசாயி செய்யறது, அதுதான் ஜீசஸ் செஞ்சாரு. அந்த காலத்துக்கு ஏற்ற தர்மம். அப்புறம் காலங்கள் மாறும்போது கால தர்மம் மாறுது, அதெல்லாம் மாறும்போது ஜீசஸ். இப்போ வந்து அந்த காலத்துல கார்லாம் கிடையாது, கரண்ட் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, வெளிச்சம், ஏதோ ஒரு வெளிச்சம், அதுதான் வெளிச்சம்னுவாங்க. இன்னைக்கு வெளிச்சம் சூரியன் ஒத்த வெளிச்சங்கள்லாம் இருக்குது. அதனால காலங்கள் மாறும்போது அதுக்கு ஏற்றபடி எல்லாரும் மாறுறாங்க. அதுதான். ஆனா சுபாவ குணங்கள்ன்றது மாறணும். கெட்ட சுபாவம் மாறி நல்ல சுபாவம் வரணும். இதுதான் ஈஸ்வரன் செய்யறது. அழிக்கிற காரியத்தை ஈஸ்வரன் செய்யறாருன்னா நமக்குள்ள இருக்க கெட்டத்தெல்லாம் எடுக்கிறார் ஈஸ்வரன். அப்போ பிரம்மா கிரியேட் பண்றாருன்னா அந்த உருவத்தை திரும்பி நல்லபடியா உருவாக்குறாரு அந்த உள்ளத்தை. அதை பத்திரமா காப்பாத்துறது விஷ்ணு. சோ நம்ம வரிசையா சொல்றோம்னா சிவன் சொல்லிட்டு, பிரம்மா சொல்லிட்டு, விஷ்ணு சொல்லணும். அதனால்தான் ஜீசஸ் சொன்னார், நீங்களே தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறீர்கள். அந்த ராஜ்யம் வரத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் வரைக்கும் அவங்க அல்லாடிட்டு இருப்பாங்க. அந்த தெய்வ ராஜ்யமா அவங்க உணரும் போது உங்களுக்குள்ளேயே தெய்வ ராஜ்யம் இருக்கிறது என்றார். அதை உணரணும், நமக்குள்ளேயே இருக்குதுன்றது உணரணும். அது உணர காலம் வரும், ஒவ்வொருத்தரும் மாறுவாங்க. எல்லாம் ஒரே நேரத்துல மாறுறதுக்கு வந்து சுவாமியே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரே நேரத்துல உலகத்தை அழிச்சிட்டு எதோ ஒன்றுமா உருவாக்கலாம், நான் அதை விரும்பல. பரிணாம வளர்ச்சி வரணும், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் குணங்கள் பரிணாமம் அடையணும். தாமரை இப்படி மலர்ந்து இருக்குதோ அந்த மாதிரி ஆகணும். இதை சுவாமி சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவர் நித்தியமா இருக்காரு. நித்தியமா வந்து ஒவ்வொரு டிவோட்டியும் அவருடைய வழியில கொண்டு வராரு. புதுசா வர்ற டிவோட்டி, பழைய டிவோட்டி, நான் 50 வருஷம் டிவோட்டின்னுவான். அந்த எண்ணம் வந்த போதே போயிடுது, அவனுடைய எல்லாம் போயிடுது. அப்ப திரும்பி அவன் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானத்தினால ஸ்நானம் பண்றோம், ஞானத்தினால் ஸ்நானம் பண்றதுதான் ஞானஸ்தானம். இனி நான் புதியவனாக பிறக்கிறேன். அதுதான். நான் எவ்வளவு வருஷம் டிவோட்டியா இருந்து என்ன பிரயோஜனம்? அதுதான் நாம செய்யற சேவை செய்யறோம். அதான் சொல்றார் ஜீசஸ், உன் வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாது இருப்பதாக. தர்மம் செய்யும்போது 3 விஷயத்த சொல்றாரு, எச்சரிக்கையா இருக்கணும், அந்தரங்கமா செய்கின்றார் ஜீசஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கமாய் ஜெபிப்பாயாக. சத்தம் போட்டு ஜெபிக்கதே கூடாதுன்றார், அந்தரங்கமா ஜெபி. அப்பொழுது அந்தரங்கமாய் கேட்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். ஃபர்ஸ்ட் ஜெபம். அப்புறம் உபவாசம் சொல்றார். நீ உபவாசத்தில் இருக்கும்போது உன்னுடைய முகத்தை சோர்வாய் வைத்துக் கொள்ளாதே. ஏனென்றால் பிறர் வந்து உன்னிடம் விசாரிப்பார்கள், என்னப்பா ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்ல சார், ஃபாஸ்டிங்ல இருக்கு சார். உடனே அங்க ஒரு அனுதாபப்படுவாங்க. உன் பலனை நீ அப்பொழுது அடைந்து தீர்ந்தாயிட்டுன்றார். அந்த உபவாசம் பலன் அப்பயே முடிச்சான். அதனால் நீ உபவாசம் இருக்கும் போது தலைக்கு எண்ணெய் பூசி மலர்ந்திருப்பாயாக. வழக்கத்தை விட நீ மலர்வா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். உன் உபவாசம் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்பொழுது அந்தரங்கமாய் பார்க்கிற பிதாவானவர் வெளியரங்கமாய் உனக்கு பலன் கொடுப்பார். ஜெபம், உபவாசம். 3வது தர்மம். நீ தர்மம் செய்யும் போது மற்றவர்கள் செய்வது போல தண்டோராடித்து செய்யாதிருப்பாயாக. எல்லாரும் பப்ளிசிட்டி பண்ண, அன்னதானம் அப்படின்னு பப்ளிசிட்டி பண்ணி செய்யாதிருப்பாயாக. அவர்கள் அந்த பலனை அடைந்து அப்பொழுதே தீர்ந்தாயிற்று. தர்மம் பண்ணிட்ட, அவங்க எல்லாம் புகழனாங்க, ஆஹா வள்ளல் பாரி, வள்ளல் இந்த கலியுக பாரி அப்படின்றாங்க. அதோட முடிஞ்சு போச்சு, பலன் முடிஞ்சு போச்சு. ஆனா பகவான் கொடுக்குற பலன் இன்னும் வரல, வராது அப்படின்னு சொல்றாரு. அதனால்தான் நீ அந்தரங்கமாய் நீ செய்கின்ற தர்மம் வெளியரங்கமாய் பகவான் உனக்கு பலன் கொடுப்பார். இந்த 3 சொல்றாரு, ஜெபம், உபவாசம், தர்மம். இந்த 3 ரகசியமா பண்ண, யாருக்கும் தெரிய வேண்டாம். சிவத்துல எழுதியிருப்பாங்க எல்லா இடத்துலையும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவரும் பிதான் எடுத்து வராது
அப்படின்னு போட்டிருக்காரு. இது என்ன அர்த்தம்னா, இத சொன்னது பக்தர்களுக்கு, தன் பக்தர்களுக்கு, தன்னிடம் வந்த பக்தர்களுக்கு, சிஷ்யர்களுக்கு சொன்னார். ஒரு குரு தன்னுடைய சிஷ்யனுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கலன்னா அந்த குருவை எப்படி நம்ப முடியும்? அஷூரன்ஸ் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். சோ நம்ம நாட்டுல குருக்கள், ஏகப்பட்ட குருக்கள் இருக்காங்க. அவங்க சிஷ்யர் சொல்ற, நீ கவலைப்படாத, நான் உனக்கு எல்லா வழியும் காட்டுறேன். அதுதான் அந்த அஷூரன்ஸ் தான் அது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும்? குருவே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை புரிஞ்சுக்கணும். குரு மூலமா தான் எல்லாத்தையும் அடையணும். அந்த குரு ஜீசஸ் சொல்றாரு, உலகத்தில் கிறிஸ்துவே உங்கள் குருவா இருக்கிறார் அப்படின்றார். கிறிஸ்து என்றது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம். அனாயிண்டட் ஒன், அனாயிண்டட், உலக மக்களுக்காகவே தன்னை அனாயிண்ட் பண்ணி கொண்டது, அதுதான் கிறிஸ்து. அவர் தான் குருவா இருக்கிறார். அது இன்னொரு இடத்துல சொன்னார், பூமியில ஒருவரையும் பிதா என்று சொல்லாதீர்கள்ன்றார். எல்லாம் ஃபாதர் ஃபாதர் பின்னாடி போறாங்களே, பிதா என்று சொல்லாதீர்கள்ன்றாரு. கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். ஃபாதர் ஃபாதர், ரெவரண்ட் ஃபாதர்ன்றாங்க. ரெவரண்ட் இஸ் ஹிஸ் நேம் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. ரெவரண்ட் ஃபாதர், பயம் அஞ்சத்தட்டு தகப்பனா. ஏன் ரெவரண்ட்? கர்த்தர் ஒருவருக்கே பயப்படணும் அப்படின்னு சொல்றாரு ஜீசஸ். கர்த்தருக்கே பயந்து அவருக்கே ஆராதனை செய்வாயாக. போச்சு. அல்லாஹ் இயேசு நீ என்றோ அனைத்துமே சாயும் உருவம் என்றோ, மக்கா மதீனா வாழ் தெய்வம் என்றோ, நபிகள் நாயகம் நீ அல்லவோ, புத்த மகாவீர் ஜொராஸ்டனுமாய் இயேசுவாய் அவதாரம் செய்தவனே, எல்லை இல்லா கருணை கடல் அல்லவோ, நம்பினார் கருள்பவன் நீ அல்லவோ, நம்பினார் கருள்பவன் நீ அல்லவோ, அல்லாஹ் இயேசு நீ அன்றோ, அனைத்துமே சாயும் உருவம் அன்றோ. என்னுடைய அனுபவங்களை எல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. சத்யசாயுகம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு ஜெய் சாய்ராம். ஆமென்.